ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சாந்தி சாண்டல் விளாக்ஸ். நாங்கள் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? இது வந்து திருச்செந்தூர் போயிருந்தோம் போன வாரம். நாங்கள் வந்து கோவிலில் வந்து அன்னதானம் பண்ணலாம் அப்படின்ட்டு வீட்டிலையே சாப்பாடெலாம் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். புளிசாதம் சுண்டல் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். அது தான் கொடுத்துட்ருக்கோம். அதை பற்றின விலாகு தான் இது. எப்பொழுதுமே எங்களுக்கு வந்து திருச்செந்தூர் முருகன் மேலே வந்து ஒரு தனி ஈடுபாடு. வருஷத்தில் ஒரு 3 தடவை நாங்கள் போயிடுவோம். இந்த தடவை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் போயிட்டு வந்தோம். அதுக்கு தான் வந்து இந்த சாப்பாடு அன்னதானம் எப்பொழுதுமே இப்போ கொஞ்சம் வருடங்களாக நாங்கள் வந்து அங்கே சாப்பாடு பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கறது வழக்கமாக வச்சுருக்கோம். பாருங்கள், புளி தண்ணி வச்சுருந்தேன். சாப்பாடு வந்து ஒரு 3 கிலோவுக்கு மேலே புளிசாதம் பண்ணியிருந்தேன். 1.5 கிலோ 2 கிலோ சுண்டல் பண்ணியிருந்தேன். இது நைட்டே புளி தண்ணி வச்சுட்டோம். புளி தண்ணி எப்படி வைக்கிறதுங்கிற வீடியோ வந்து நான் வேறு அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும் புளி தண்ணின்னா. இப்படி வச்சுட்டு சாதம் வடித்து நைட்டே புளி தண்ணி வச்சாச்சு. மறுநாள் காலையில் விடிய காலம்பரை எழுந்திரிச்சு சாதம்லாம் வடித்து சாதம்லாம் ரெடி பண்ணோம். திருச்செந்தூர் முருகன் வந்து எங்களுக்கு வந்து எப்படி இப்படி ஒரு ஈடுபாடு வந்துச்சுங்கிறதே எங்களுக்கு தெரியல. அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் பஸ்ஸில் போயிட்டு இருந்தோம். போயிட்டு அங்கே நைட்டு ஸ்டே பண்ணி எங்கள் ஹோல் ஃபேமிலி எல்லாருமே போவோம். நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் குளிச்சுட்டு நாழி கிணறில் குளிச்சுட்டு தரிசனம் பண்ணிட்டு வருவோம். இப்போ இப்போ சில வருடங்களாக ரீசெண்ட் டேஸ் இல்லை, இப்போ ஒரு 4-5 வருஷமாக காரில் போகிறதுனால காலையில் ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு கிளம்புனோம் அப்படின்னா 10 மணிக்கு போயிட்டு சாமி கும்பிட்ருவோம். 10-11 மணிக்கெல்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு உடனே ரிட்டர்ன் ஆகிடுவோம். ரிட்டர்ன் வந்து நைட்டு 9-10 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேருவோம். அது மாதிரி இப்போ வச்சுட்ருக்கோம். இப்போ எங்கள் புஜிமா என்ன பண்ணால் போகணும், திருச்செந்தூர் போயிட்டு வரணும் அப்படின்ட்டு பாப்பா சொல்லிகிட்டு இருந்தா. வீடியோ மாதிரி நாங்கள் சென்னையில் இருக்கிறதுனால நாங்கள் நேராக திருநெல்வேலி வந்துடுறோம், நீங்கள் இப்படியே வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்கிங்க அப்படின்னாங்க. சாதம்லாம் கிளறிட்டு இருக்கேன் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு மரக்கா அளவுக்கு சாதம் பண்ணணும். பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு மறுநாள் காலையில் அன்னைக்கு காலையில் 4 மணிக்கு கிளம்பணும். தஞ்சாவூர் அங்கே ஒரு கட்சி மீட்டிங் வேறு. நம்ம முதலமைச்சர் வந்துட்டுருக்காங்க. அன்றைக்கி தஞ்சாவூர் வந்திருக்காங்க. ஸோ அன்றைக்கி கொடியெல்லாம் நிறையா ஏற்றி வச்சுருந்தாங்க. நமக்கு போகிற வழியில் அந்த மலைகள்லாம் அந்த இயற்கையை பார்த்தாலே ஒரு தனி சந்தோஷம், குதூகலம் வந்து ஒட்டிக்கிது. சின்ன குழந்தை மாதிரி ஆகிடும். எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே போனோம். பாருங்க, அது பாப்பா எங்கள் புஜ்ஜியும் மாப்பிள்ளையும் அவங்க திருநெல்வேலிக்கு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவங்க திருநெல்வேலிக்கு காலையில் சென்னையில் 5 மணிக்கு ட்ரெயின் ஏறியிருக்காங்க. ஏறி அவங்க திருநெல்வேலிக்கு வந்துடுறாங்க. நாங்கள் இப்போ போய் நேராக திருநெல்வேலி போயிட்டு அவங்கள அழைச்சிக்கிட்டு மணி 8:30 மணி காலையில் டிஃபன் டைம் வந்துச்சு. எப்பொழுதுமே மதுரை பக்கம் நாங்கள் போனோம்னா டெம்பிள் சிட்டி அப்படிங்கிற அந்த ஹோட்டலில் தான் நாங்கள் சாப்பிட்றது வழக்கமாக வச்சுருக்கோம். மதுரை சைடு போனாலே மார்னிங் டிஃபன் அப்படின்னாலே டெம்பிள் சிட்டி தான், நல்லாயிருக்கும். ஸோ அங்கே டிஃபனை முடிச்சுக்கிட்டு அது நல்லா இருக்குல்ல, அங்கேருந்து திரும்ப நேராக திருநெல்வேலிக்கு கிளம்பணும். திருப்தியாக காலையில் சாப்பிட்டாச்சு. ஏன்னா காலையிலே எழுந்திரிச்சு கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்ததுனால பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு ஸோ சாப்பிட்டாச்சு. திருச்செந்தூர் முருகன் கோயில் வந்து வர ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்க போகுது. ஸோ அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் பயங்கர மும்முரமாக நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் தெரியலைங்க, முருகன் மேலே வந்து அப்படி ஒரு எனக்கு அவ்வளோ ஒரு அன்பாக இருக்குது. முருகனை மேலே அவ்வளோ ஒரு பக்தியை தாண்டி ஒரு அன்பு. எனக்கு அப்பாவா என் மகனா இப்படி நான் பார்க்குறேன் அந்த முருகனை. இது டெம்பிள் சிட்டியில் அந்த வாசலில் பிள்ளையாக இருக்குதுங்க. அவங்கள ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். திரும்ப மறுபடியும் எங்களுடைய பயணத்தை தொடர்ந்தோம். இது யானைமலைன்னு சொல்லுவாங்க மறுபடியும் வேறு மாதிரி அங்கே போகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டு நெல்லை கருப்பட்டி காஃபி குடிக்கலாம் அப்படின்ட்டு அங்கே நிறுத்தி ஒரு காஃபியும் குடித்தாச்சு. காஃபியும் குடிச்சிட்டு திரும்பவும் நாங்கள் கிளம்புனோம்.
காலையில் 4 மணிக்கு நாங்கள் கிளம்புனாங்க. திருநெல்வேலிக்கு போகும்போது மதியானம் 12:45 1 மணி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த போகும்போதெல்லாம் பாருங்களேன், இந்த திருநெல்வேலி கன்னியாகுமரி பக்கம் தூத்துக்குடி பக்கம்லாம் இந்த விண்டு மில்லை பார்த்தோம்னா அது ஒரு சந்தோஷம் எனக்கு. என் பிள்ளைங்க சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, நான் ரொம்ப குஷியாயிடுவேன் இதெல்லாம் பார்த்தா. இந்த மரத்தை பாருங்க, ஏதோ ஒரு கொடை மாதிரி இருந்துச்சு. திருச்செந்தூர் போகிறோம் அப்படின்னாலே அது என்னவோ தெரியல, அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி, ஒரு புத்துணர்ச்சி வந்து ஒட்டிக்குது. வந்தாச்சு, நாங்கள் திருநெல்வேலியே வந்துட்டோம். இப்போ அவங்களும் கரெக்டாக ட்ரெயின்லேருந்து இறங்குறதுக்கு 12:30 மணிக்கு வந்து இறங்குனாங்க அவங்க. நாங்கள் போயிட்டு கரெக்டாக இருந்துச்சு, அவங்கள அழைச்சிக்கிட்டு திரும்ப கிளம்புனோம் திருச்செந்தூர். முருகா 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 சரணம் முருகா சரணம். முருகன் மேலே அவ்வளோ ஒரு ஈடுபாடாக இருக்குது. வந்தாச்சு, திருச்செந்தூரும் வந்தாச்சு. அங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து ஒரு 1.5 ஹவர்ஸில் நாங்கள் வந்துட்டோம். வந்து ஃபுல்லாக எங்களுக்கு உள்ள கோயில் இப்போ ஒரு 4 மாதம் இருக்கும் நாங்கள் போயிட்டு வந்து. ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு எல்லாமே மாறி இருக்கு. புதுசு புதுசாக பில்டிங்ஸ் நிறைய கட்டியிருக்காங்க. எல்லா இடமுமே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜெயந்திநாதர் நேராக பீச்சு தான். கடலுக்கு போயிட்டு கொஞ்சம் தண்ணி அள்ளி தெளிச்சிக்கிட்டு, ஏன்னா வீட்டிலே கல்லே குளிச்சிட்டோம்ல, தண்ணி அள்ளி தலையில் தெளிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம முருகனை போய் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலை நோக்கி போயிட்டுருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ, பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சின்ன ஜி ஜி கடல்கிட்ட போயாச்சு. கடலில் இப்போ குளிக்கிறதெல்லாம் விட்டுடுச்சு. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நாங்கள் கடலில் குளிச்சுட்டு அப்புறம் நாழி கிணறு குளிச்சுட்டு அப்படி தான் சாமி கும்பிட போகிறது. இப்போ எல்லாம் டைம் இருக்கிறது இல்லை. காலையில் போயிட்டு சாயங்காலம் வரணும் அப்படிங்கிறதுனால போயிட்டு கடலில் காலை நனைச்சிட்டு தண்ணி அள்ளி கல்லில் தெளிச்சிக்கிட்டு சாமி கும்பிட போயிடுறது. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு கடலை பார்க்குறதுக்கு. மேலே கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அன்னைக்கு. ரொம்ப வெயில் இல்லாமல் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள நாங்கள் சாமி கும்பிட போன பிறகு வெளியில் ஒரு மழை பெஞ்சிருக்குது, நல்லா மழை பெஞ்சிருக்குது போல இருக்குது. நமக்கு வந்து முருகனை பார்க்கணும் அப்படிங்கிற இதில் கடலில் நிற்கிறதுக்கெல்லாம் இது இல்லை. உள்ள போகணும் அவரை போய் பார்க்கணுங்கிற அந்த இதாக மனசு முழுக்க நிரம்பி இருக்கிறதுனால கடல்லையும் கொஞ்சம் நேரம் தான் நாங்கள் எங்களால் நிற்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எப்பொழுதுமே காலை டைமில் தான் வந்து நாங்கள் சாமி கும்பிடுவோம். இந்த வாட்டி வந்து எங்களுக்கு இவங்க டைரெக்டாக சென்னையிலேருந்து திருநெல்வேலி வந்ததுனால எங்களுக்கு மத்தியான நேரம் ஆயிடுச்சு. மத்தியானம் 1:30 மணி, இது 1 மணி 1:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைமு. அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. நான் எப்பொழுதுமே மார்னிங் டைம் வர்றதுனால ஒரு 10:30 மணிக்கு வர்றதுனால பயங்கரமான கூட்டமாக இருக்கும். பட் இருந்தாலும் நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு தரிசனம், ஒரு விஐபி தரிசனம் மாதிரி கொஞ்சம் பணம் கட்டி பார்க்குறது வழக்கமாக வச்சுருந்தோம். இந்த தடவை தான் கொஞ்சம் ஃப்ரீ தரிசனமாக நாங்கள் பார்க்கலான்ட்டு 100 ரூபா டோக்கன் இருந்துச்சு. இல்லைன்னா எங்களுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி காசு கொஞ்சம் கூடுதலாக கொடுத்து தான் பார்க்குற மாரி பார்ப்போம். பட் இப்போ எங்களுக்கு வந்து 100 ரூபா தரிசனத்துக்கு வந்து கூட்டம் இல்லை. மதியான நேரம் திங்கக்கிழமை நாங்கள் போயிருந்தோம். ஸோ கூட்டம் இல்லை. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு சாமி கும்பிட்றதுக்கு. போய் சூப்பராக சாமி அப்படி ஒரு தரிசனத்தை நாங்கள் வந்து எவ்வளோ நேரம் எங்களை வந்து உள்ள வந்து அலோவ் பண்ணாங்க. உள்ள மந்திரம்லாம் சொல்லி எங்களுக்கு நாங்கள் நாங்கள் 5 பேரும் அவ்வளோ ஒரு திருப்தியான அப்படியே அந்த முருகனை கண்கூட பார்த்துட்டே இருக்கணும்னு இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு.
அது ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு அந்த ஒருவேளை மதியானம் எப்பொழுதுமே அப்படி இருக்குமா என்னங்கிறது எனக்கு தெரியல. பட் அவ்வளோ ஒரு ஃப்ரீ தரிசனங்கிறது வந்து எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ ஃப்ரீயாக நம்ம முருகனை பார்த்தோமா, முருகா முருகா முருகான்னுட்டு பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தோம் நாங்கள். அவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தோம். எங்களை ஐயர்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை, நின்று பாருங்க அப்படின்னுட்டாங்க. அவ்வளோ நேரம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்தோம். உள்ள பார்த்துட்டு இருக்கும்போதே வெளியில் நல்லா மழை பெஞ்சிருக்கு போல். அப்புறம் வெளியில் வந்துட்டு கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க பிள்ளைங்க. அதோட வந்து நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் அன்னதானம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தோம். அப்புறம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. எப்பொழுதுமே அந்த வாசல்லையே வெளியிலேயே வச்சு தான் நாங்கள் அந்த அன்னதானம் பண்ணுறது வழக்கம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு எப்பொழுதுமே கருணை கடலே கந்தா போற்றி அப்படிங்கிற அந்த வாசகம் இருக்கும் பார்த்தீங்களா, அது இல்லாமல் ஒரு மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. பாருங்களேன், சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பட்டு ஒரு நிச்சயமாக ஒரு 50-60 பேருக்கு நாங்கள் கொடுத்துருப்போம். நல்ல திருப்தியான சாப்பாடு தான் வச்சோம், கம்மியாலாம் இல்லை, கொஞ்சம் நிறையாவே தான் வச்சு சுண்டலும் வச்சு கொடுத்தோம். எல்லாரும் வந்து அவ்வளோ ஆசையாக எல்லாருமே வந்து வாங்கினாங்க. எனக்கு வந்து திரும்ப திரும்ப அந்த கோவிலில் போயிட்டு நான் இன்னும் நிறையா செய்யணும், இன்னும் நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக என் பிள்ளைங்களை விட்டு எங்கள் மாப்பிள்ளை, எங்கள் வீட்டுக்காரங்க எல்லாருமே கொடுத்தோம். அந்த தம்பியும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவ்வளோ ஆசையாக, ஏன்னா கோவிலுக்கு போயிட்டு திருப்தியாக பசியோடு வந்து வெளியில் வந்து சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க எவ்வளோ ஒரு ஆசையாக வாங்கி அதை சாப்பிட்றாங்க பாருங்கள். எவ்வளோ ஒரு ஆசையாக இருந்துச்சு தெரியுமா அது, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து இதை செய்கிறதுங்கிறது. இதை சில வருடங்களாக நான் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு, பெரிய அளவுக்கு இல்லைனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னால் ஒரு ஸ்டேஜில் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அவ்வளோ கூட்டம் கூட்டிட்டாங்க. எப்படி கொடுக்கறதில்ல, அவங்களே எடுத்து வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் 4-5 பேர் எங்களால் மெயின்டைன் பண்ணவே முடியல. அவங்களே வந்து நானே எடுத்து வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான், பட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவாகவும் இருக்கும் உங்களுக்கு. அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுண்டலா என்னது, பப்பு 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 காலி இல்லை. ஒரு வழியாக எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்தாச்சு. அங்கே வந்தவங்க எல்லாருக்குமே இல்லைன்னு சொல்லாமல் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அதை கொடுத்துட்டோம். ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு, மனசுக்கு ரொம்ப திருப்தி. முருகனை அப்படி பார்த்துட்டு வெளியில் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு பாருங்கள் எவ்வளோ ஆசையாக சாப்பிட்றாங்க பாருங்கள். அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்துச்சு மனசுக்கு. இங்க யாருமே கூட்டமே இல்ல, இங்க கொஞ்சம் பேருக்கு வச்சுட்டு அங்க போலான்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்ப இங்க எல்லாம் இங்க பாருங்க, இவங்கள பாருங்க. அதோட வந்து வெளியில் பிள்ளைங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு திரும்ப நாங்கள் எங்கள் மாப்பிள்ளையோட குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கிளம்புனோம். ஏன்னா அங்கேயே லேட் ஆகிடுச்சி, 4 மணி ஆகிடுச்சி. திருச்செந்தூர்லேயே 4 மணி ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் அங்கேருந்து 1 மணி நேரம் அவங்க குலதெய்வம் கோயில் போனோம். கோபுர தரிசனம் பார்த்துக்கோங்க. யார் யாரெல்லாம் கும்பாபிஷேகத்துக்கு போவீங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கூட ஆசையாக தான் இருக்குது கும்பாபிஷேகம் போகலாம் அப்படின்னுட்டு. பட் அந்த கூட்டத்தில் எப்படி போகிறதுங்கிறத நினச்சா பயமாக இருக்குது. ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன், எல்லா இடமுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தான் நடந்துகிட்ருக்குது. நிறைய கட்டடங்கள் கட்டியிருக்காங்க. தங்குறதுக்கெல்லாம் நிறைய இப்போ வசதி இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அதோடையே எனக்கு வந்து அந்த முருகனை பார்த்த திருப்தி. இங்கே பாருங்கள், இவங்கள பாருங்கள், பொங்கலாம் அடித்து பிடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. முருகனை பார்த்த திருப்தி, சாப்பாடு கொடுத்தது. என்ன ஒரே ஒரு குறை, மயிலை பார்க்கலான்னு பார்த்தேன், பட் மயில் தான் பார்க்க முடியல. ஒருவேளை ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அங்கே மயில் காணும். இல்லைன்னா எப்போ நாங்கள் போனாலுமே மயிலையும் பார்த்துருவோம், யானையும் பார்க்க முடியல. மயிலை எவ்வளோதான் வீடியோ நாங்கள் பார்த்துருவோம், மயிலை பார்க்காம வர மாட்டோம். பட் இந்த வாட்டி மயிலை பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அந்த கருணை கடலே கந்தா போற்றி அப்படிங்கிற அந்த வாசகத்தை பார்க்காம எங்களுக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு. எப்பொழுதுமே அதை பார்த்துருவோமா, அது இல்லாமல் ஒரு மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. பாப்பா அடுத்த தடவை கண்டிப்பாக அதை வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த திருச்செந்தூர் பயணம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவுமே சந்தோஷத்தை கொடுத்துச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் சாந்தி சாண்டல் விளாக்ஸை ஷேர் பண்ணுங்கள்.